சேவ் பண்ணிட்டு என்ன செய்யறேன், இதை க்ளோஸ் பண்றேன். சரிண்ணே, இப்போ நான் ரன் பண்ணி கொள்றேன். மார்க்ஸ் நான் என்டர் பண்றேன் 50. சி சரியானே, 79. என்ன செய்யுது அடுத்த 3 நம்பர் அடிச்சா என்ன செய்யும், எல்லாருக்கும் ஏதாங்க அடிக்கு அந்த நம்பர் 75 கூட தான். இதை நீங்க என்ன செய்யணும், குறைக்க வைக்கணும்னு சொன்னா நீங்க அடுத்து செக் பண்ணும்போது முதலாவது என்ன செய்யணும் வந்துட்டு அது 0க்கு மேல 100க்குள்ள இருக்கா, எஸ் இருந்தா மட்டும்தான் அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி நீங்க செய்யணும். இல்லாட்டி என்ன செய்யணும் வந்துட்டு ப்ளீஸ் என்னது நம்பர் ஸ்பீட்னு சொல்லி போட்டு மற்ற மெசேஜ் பாஸ் பண்ணுங்க. நான் அடுத்த பில்டரை நான் யூசேஜ் பண்றேன். நான் blank form சரி டிசைன் வீக்ல வரேன். சேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் இந்த டைப் அண்ட் சாரி பட்டன் எடுத்துட்டேன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள டைப் பண்ற மெசேஜ் வந்துட்டு எனக்கு என்ன செய்யணும் வந்துட்டு மெசேஜ் பாக்ஸ்ல டிஸ்பிளே ஆகணும். இல்லாட்டி மெசேஜ் பாக்ஸ்ல இந்த பேர் இருந்தா என்ன செய்யணும் வந்துட்டு வெல்கம் சார்ன்னு சொல்லி போட்டு வரணும், இல்லாட்டி சாரின்னு சொல்லி போட்டு வரணும். சரின்னு இதை எப்படி ஈஸியா அவங்க டெவலப் பண்றதுக்கு வச்சிருக்கான்னு பார்ப்போம். இந்த பாக்ஸுக்கு நான் பேரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொள்றேன். சரியான அதர்ஸ்ல நான் பேரை நான் சேஞ்ச் பண்றேன். txt நேம் டிரெக்டா வைக்காதீங்க. சரியான ஓகே, இதை நான் கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யறேன், இந்த பட்டனை ஈவென்ட் இல்லை நான் என்ன செய்யறேன் ஒன் கிளிக் சூஸ் பண்றேன்னா மைக்ரோ பில்டரை செலக்ட் பண்றேன். இப்ப இந்த பில்டர்ல இங்க என்ன செய்யுச்சுன்னா பில்டிங் ஃபங்க்ஷனா கொஞ்சம் ஆக்கள் வச்சிருப்பாங்க. இப்ப நான் முதலாவது என்ன செய்யறேன்னா இஃப் யூஸ் பண்றேன். இஃப் உங்களோட கண்டிஷன் அதுக்கு என் கண்டிஷன் என்னன்னு சொன்னா txt நேமுக்குள்ள இருக்கிறது என்ன அடிக்கணும் நிமிஷாத்தா இருந்தா. சரியான இஃப் எல்லாத்தையும் அதுவா போட்டு வச்சிருக்கிறது. நான் இஃப்ன்றதை கிளிக் பண்ணினேன்னா என் கண்டிஷன் இதுல டைப் பண்றேன். txt நேம் வந்துகிட்டு நிமிஷாத்தா இருக்குன்னு இங்க என்ன செய்யணும் மெசேஜ் பாக்ஸ்ல எனக்கு என் பேர் டிஸ்பிளே ஆன். அங்க எம்எஸ்டி பாக்ஸ் இருந்தது, இங்க மெசேஜ் பாக்ஸ் இருக்கு. சரியான நான் செலக்ட் பண்ணி போட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்றேன். இப்ப என்ன மெசேஜை கொடுக்கணும் அது கேட்கு. நான் என்ன கொடுக்குறேன், நான் வெல்கம் சார். சரியான வெல்கம் சார்னு சொல்லி போட்டு கொடுக்குறேன். இது என் இஃப் அந்த சாரி என் டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள என் நேம் இருந்தா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அட்டைல்ஸ். சரியான அட்டைல்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு ஒருவேளை இதுக்குள்ள நிமிஷம் அது இல்லைன்னு சொன்னா என்ன செய்யணும் மெசேஜ் பாக்ஸ்ல நான் என்ன கொடுக்குறேன் சாரின்னு சொல்லி போட்டு கொடுக்குறேன். இவ்வளவு தான். சரியான இங்க சேவ் பண்ண. இப்ப என்ன நடக்குதுன்னு பாப்போம். இதுக்குள்ள என்ன செய்யறேன், நான் நிமிஷாதுன்னு சொல்லி போட்டு கொடுக்குறேன். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வெல்கம் சார் வரும். இதே இது ஈஸியா இருக்கும் பாக்குறதுக்கு, ஆனா நீங்க செஞ்சு பாக்குறதுக்கு ஈஸி தான். இந்த ஸ்டெப்ஸை நான் இதை அழிச்சு போட்டு நான் திருப்பி சேரும். சரியான என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு பட்டன் எடுக்கிறேன், த்ரோ பண்றேன். சரியான த்ரோ பண்ணிட்டு இங்க இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நான் என்ன செஞ்சேன் பேரை சேஞ்ச் பண்ணேன். சரியான இப்ப என்ன பேர் வச்சுக்க நான் அதுக்கு txt நேம் வச்சு சொல்றேன். சரியானே இப்ப இந்த பட்டனை நான் செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்யறேன்னா ஈவென்ட்ல அந்த ட்ரிபிள் பட்டனை ஒன் கிளிக்ல செட் பண்ணிட்டு மைக்ரோ பில்டர் நான் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். சரியானே இஃப் நான் விட்டு போட்டவங்களுக்கோ மற்றது சொல்றேன். மெசேஜ் பாக்ஸ் இந்த ஃபங்க்ஷன் எடுக்கிறேன். எடுத்துட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்றேன். என்ன மெசேஜ் பாஸ் பண்ணுறது கேக்குது. சரியானே இப்ப நீங்க என்னென்று கொடுக்க போறீங்களோ அதை கொடுத்துங்க. வெல்கம் டு எஸ்எல்வைசி. இந்த வார மெசேஜ் பாக்ஸ் இருக்குதானே அது உங்களுக்கு என்ன ஹெடிங்ஸ்ல வர்றதுன்றத நீங்க இங்க கொடுக்கலாம். அந்த மெசேஜ் பாக்ஸோட டைட்டில் இது வரைக்கும் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் இந்த வந்துட்டு இருந்துருக்கீங்க பாருங்க. ஒரு அதை க்ளோஸ் பண்றேன்னா ரன் பண்றோம். வெல்கம் டு எஸ்எல்வைசி மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் இருக்கு. இந்த பேரை மாத்துறது தான் அந்த கீழே இருக்கிற ரெண்டாவது ஆப்ஷன். சரியான நினைக்க எவ்வளவு நான் என்ன செய்யறேன், நான் வெல்கம் இந்த பேர் வைக்க. சரியானே இந்த டைப்னு சொல்றது நம்ம எக்ஸல்ல பாத்தீங்கன்னு சொன்னா டேட்டா வெலிடேஷன்ல வார்னிங் கிரிட்டிக்கல் கொடுத்தோம். அதே மாதிரி தான் இது அந்த மெசேஜ் பாக்ஸுக்குள்ள வாரத்துல படம் மட்டும் மாறும். சரியான இப்ப நான் கிரிட்டிக்கல் கொடுத்தேன்னு சொன்னா ஒரு தர அடையாளம் போட்ட மாதிரி என்ன செய்யும் அந்த ஆப்ஷன் நமக்கு வரும். சரியானே நான் டைட்டில் கொடுத்தது மேலுக்கு வருது, மெசேஜுக்குள்ள கொடுத்தது இங்க எனக்கு டிஸ்பிளே ஆகுது. சரியானே இதே நான் மாறி கொடுக்குறேன். இந்த கிரிட்டிக்கலை நான் என்ன செய்யறேன்னா வேறக்கு மாத்தி கொள்றேன், வார்னிங் மாத்துறேன் அல்லது இன்ஃபர்மேஷனுக்கு நான் மாத்துறேன். மாத்த அதுக்குள்ள வார படம் என்ன செய்யுச்சுன்னா மாறுபடும்.
சரியானே அதை பார்த்து இது என்ன செஞ்சேன் ஒரு மெசேஜ் பாக்ஸை தான் யூஸ் பண்ணேன் இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா இங்க தராடையாளம் இருக்கும் இதை போட்டீங்கன்னு சொன்னா டிலீட் ஆயிக்கொள் இந்த ஃபங்க்ஷன் இருக்காது இப்ப நான் என்ன செஞ்சேன்னா இஃப் இந்த ஃபங்க்ஷன் இதுல பயன்படுத்துறேன் ஐஎஃப் டைப் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்றேன் சரியானே இப்ப நம்ம எக்ஸ்பிரஷன் பில்டர்ல யூஸ் பண்ண டபுள் ஐஎஃப் யூஸ் பண்ணோம் கோட் பில்டர்ல இஃபோட சேர்த்து தென்ன்றதை யூஸ் பண்ணேன் இங்க ஐஎஃப்ன்றது மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன் தென் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா போட்டுட்டு வரும் சரியானே நீங்க யோசிக்க தேவை இப்ப இதுக்குள்ள கூட கண்டிஷனை கொடுத்தீங்கன்னா சரி என்ன கண்டிஷன் டிஎக்ஸ்டி நேம் இருக்குதானே அந்த நேம் எதுக்கு சமனா இருக்கணும் நிமிஷத்துக்கு சமனா சொல்லி போட்டு கேட்கிறேன் சரியானே சமனா இருந்தா என்ன செய்யணும் அதான் நீங்க கீழுக்கு எழுதுங்க மெசேஜ் பாக்ஸ்ல என்ன செஞ்சேன்னா வெல்கம் சேர்த்து கொடுத்தேன் சரியானே டைட்டில்னா வெல்கம் வச்சுக்கொள்றேன் சரியானே இது எப்ப எக்ஸிக்யூட் ஆகும் இது எப்ப எக்ஸிக்யூட் ஆகும் டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள வைக்கிற நேம் நிமிஷாத்தா இருந்தா மட்டும்தான் இதுக்கு கீழே நீங்க மெசேஜ் பாக்ஸ் நீங்க எத்தனை மெசேஜ் பாக்ஸ் ஆட் பண்ணிட்டு போகலாம் சரியானே அடுத்தது இது ஒருவேளை சமன் இல்லாட்டி ரெண்டு ஆட்கள் இருக்காங்க எல்ஸ் பார்ட்டி இருக்கு எல்ஸ் இஃப் இருக்கு இப்ப எனக்கு எல்ஸ் இஃப் தேவை எனக்கு எல்ஸ் பார்ட் மட்டுமே போதும் ஒருவேளை நிமிஷத்துக்கு சமன் இல்லைன்னு சொன்னா நான் அடுத்த மெசேஜ் பாக்ஸை ஷோ பண்றேன் நான் என்னது சாரி வச்சுக்கொள்றேன் சரியான இதான் நடந்தது எண்ட் இஃப் எல்லாம் அவர் ஆட்டோமேட்டிக்கா போட்டு வச்சு பாருங்க இஃப் எல்ஸ் எண்ட் இஃப் நீங்க இதை பிளஸ் கிளிக் பண்ணி என்ன செய்யலாம் மாற்றிக்கொள்ள சரி அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ் நீங்க பார்க்கலாம் சரியான இப்ப நீங்க சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப ரன் பண்ணு என்ன காரணம் அது நிமிஷத்துக்கு சமனில் இப்ப மாறி வரும் இப்ப இதே இதை நான் அடுத்த விஷயத்தை செஞ்சேன் கிரேட் பண்றதுக்கு செய்யறேன் இப்ப இதுல இருக்கிற நம்பர்ஸ் வந்துட்டு நீ அறிக்கணும் வந்துட்டு 75க்கு மேல அந்த இதை நீங்க ட்ரை பண்ண ஒரு டாஸ்க் உங்களுக்கு மனு தானே மன இப்ப இதே செஞ்சு வைக்கிற ஏற்கனவே பெண்டிங் இருக்கிறேன் சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் சரியா நான் புதுசா ஒரு ஃபார்ம் ஒன்று எடுத்துக்கொள்றேன் சரியானே அதை சேவ் பண்றேன் நான் கிரேட் சிஸ்டம் சரியானே ஆரம்பத்திலே சேவ் பண்ணி கொள்றேன் இப்ப இதுக்கு நான் டிசைன் விண்டோல வந்துக்கிட்டு சாரி டிசைன் வியூல வந்துட்டு என்னென்ன இன்னைக்கு தேவை மார்க்ஸ் தேவைன்னு ஓகே அவரோட ரிசல்ட்ஸ் மெசேஜ் பாக்ஸ்லயே நம்ம டிஸ்பிளே பண்ண வைப்போம் சரியானே இப்போ ஈவெண்ட்ல நான் என்ன செய்யறேன் ட்ரிபிள் டாட்டை கிளிக் பண்ணி மைக்ரோ பில்டரை செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன் சரியானே இப்போ நான் என்ன செய்யறேன் இஃப் இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்துறேன் சரியானே நம்ம கண்டிஷன் என்ன டிஎக்ஸ்டி மார்க்ஸ் சரியானே எத்தனைக்கு மேல இருக்குன்னு வந்துட்டு 75க்கு மேல இருக்குன்னு சொன்னா மெசேஜ் பாக்ஸ்ல நான் என்ன செய்யறேன் வந்துக்கிட்டு ஏஎன்டி சொல்லி கூட டிஸ்பிளே பண்றேன் சரியானே அடுத்தது அட்டெல்சி அடுத்து நான் என்ன செய்யறேன் வந்துட்டு டிஎக்ஸ்டி மார்க்ஸ் சரியானே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 65 இருந்துச்சு சொன்னா நான் என்ன செய்யறேன் வந்துக்கிட்டு மெசேஜ் பாக்ஸ்ல சரியானே பி அடுத்தது அட்டெல்சி இப்போ நான் செலக்ட் பண்றேன்னா என்னது டிஎக்ஸ்டி மார்க்ஸ் சரியானே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 50 என்ன செய்யறேன் இந்த பிளஸ் இந்த பட்டனுக்குள்ள நான் திருப்பி மெசேஜ் பாக்ஸ் எடுத்து அடுத்தது கொடுத்துக்கொள்ள என்னது சி சரியானே அடுத்தது அட்டெல் ஷிஃப்ட் நான் கிளிக் பண்ணி அடுத்தால நான் அடுத்த கண்டிஷனை கொடுத்துக்கொள்றேன் நான் டிஎக்ஸ்டி மார்க்ஸ் வந்துக்கிட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 35 சரியானே மெசேஜ் பாக்ஸ்ல நான் பாஸ் பண்றேன் நான் எஸ்
அப்படி இல்லாட்டி எல்ஸ் பார்ட்ல நான் என்ன செய்யறேன், டிரெக்டாவே மெசேஜ் பாக்ஸ்ல கொடுத்துக்கொள்றேன் நான் W. சரியான? இப்ப நம்ம இஃப் தென் எல்லாம் அவரை போட்டு தான் தெரிஞ்சாரு. சரியானே? இப்ப நான் முதல்ல அது கண்டிஷனை செக் பண்ணி கொள்றேன். 75க்கு மேல இருக்குன்னு ஏன்றது அவுட்புட்டா வருவார். சரியானே? அடுத்து நான் செக் பண்ணி கொள்றேன். 65க்கு மேல இருந்துச்சுன்னா பீன்றது மெசேஜ் பாக்ஸ்ல வருவார். அடுத்து நான் செக் பண்றேன். 50க்கு மேல இருந்துச்சுன்னா சீன்றது மெசேஜ் பாக்ஸ்ல வருவாரு. அடுத்தது 35க்கு மேல இருந்துச்சுன்னா என்ன செய்வாரு, எஸ் இன்டர்வல் வருவாரு. அப்படி இல்லைன்னு என்ன நடக்கும், டபிள்யூன்றது வரும். ஓகே, சேவ் பண்ணிட்டு என்ன செய்யறேன்னா இதை க்ளோஸ் பண்றேன். சரியானே? இப்ப நான் ரன் பண்ணி கொள்றேன். மார்க்ஸ் நான் என்டர் பண்றேன் 50 சி. சரியானே? 79 என்ன செய்யுது அடுத்த விளங்கல 3 நம்பர் அடிச்ச என்ன செய்யும், எல்லாருக்கும் ஏதாங்க அடி நிற்கும். அந்த நம்பர் 75யோட கூட தான். இதை நீங்க என்ன செய்யணும், குறைக்க வைக்கிறேன்னு சொன்னா நீங்க அடுத்து செக் பண்ணணும். வந்துட்டு முதலாவது என்ன செய்யணும், வந்துட்டு அது 0க்கு மேல 100க்குள்ள இருக்கா, எஸ் இருந்தா மட்டும்தான் அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி நீங்க செய்யணும். இல்லாட்டி என்ன செய்யணும், வந்துக்கிட்டு ப்ளீஸ் என்டர் த நம்பர்ஸ் பிட்வீன் சொல்லி போட்டோ மற்ற மெசேஜை பாஸ் பண்ணுங்க.